ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் மீனாட்சி தேவி பரமகுரு, திருப்பூரில் இருந்துங்க. எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா கிரகத்தோட பிடியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த கிரகங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கு குரு பகவானையும் சனி பகவானையும். ஏன் இந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய கிரகங்களாக சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது வருஷம் ஒரு தடவை, ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு. ஸோ குரு பகவானுடைய பயிற்சி நம்ம எல்லாருமே பார்ப்போம். இந்த சனி பகவானுடைய பயிற்சி மிக முக்கியமானதாகவும் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகமாக சனி இருக்கிறார். இவருடைய 7.5 சனி காலமாகட்டும், ஜென்ம சனி காலமாகட்டும், அஷ்டம சனி, இன்னும் நிறைய அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, கண்டக சனி, இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இவருடைய பயிற்சியை ரொம்ப முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்கறதுக்கு காரணம் அப்படின்னா, சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக, ஒரு சொத்து அப்படின்னாலுமே மற்ற கிரகங்கள் தரத்துக்கும் சனி தரத்துக்கும் அவ்வளோ ஒரு இது இருக்குங்க. நீங்கள் ரொம்ப பழமையான பில்டிங், எங்கள் வீடு இந்த ஏரியாலே ரொம்ப பழமையான கால வருடங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் சொத்து தரவங்களுக்காகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை இருக்கும். இப்போ நம்ம இந்த வக்ரம் அப்படிங்கிற இதை பற்றி பார்க்குறோம். இந்த வக்ரம்னா என்ன அப்படின்னா, பொதுவாக வக்ரம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் அதை ரெட்ரோகேட் அப்படிம்போம். அதே நேரத்தில் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சூரிய பகவானுடைய ஒளி கிரகணங்களை வாங்கி தான் மற்ற எல்லா பிளானட்ஸுமே தங்களுடைய ஒளி சிதறல்களை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த சூரிய பகவானுடைய ஒளி எப்பெல்லாம் இவங்களுக்கு மறைக்கப்படுதோ அந்த நேரம் தான் வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சனி சூரியனை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி போயிட்டுருக்காரு. அதனால அவருக்கு சூரிய பகவானுடைய ஒளி கிடைக்கல. அதனால இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இதுதான் இந்த வக்ரத்தோட மெயின் கான்செப்டுங்க. அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும், நம்ம ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும். இப்போ நேர்கதியில் இருந்தப்போ நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரு, வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாரு, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நேர்கதியாக இருக்கும்போது என்ன பலன்கள் தருவார். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஜென்ம சனியாக இருக்காங்க. ஜென்ம சனியாக இருக்கும்போது யாருக்கு இப்போ ஜென்ம சனியாக இருக்காங்க, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரம் அடைகிறார். அப்போ என்ன பண்ணுவார், இந்த போன 2.5 வருடங்களில் விரய சனியாக இருந்தார் இல்லையா, அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பார், உங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுத்துருப்பாரு. நிறைய நீங்கள் விரய விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய அன்வான்டான திங்ஸ்க்கு நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு 12ல் இருந்தப்போ நடந்திருக்கும். அந்த பலன்கள் இப்போ நடக்குங்க. இதுதான் ஒரு சின்ன உதாரணம். அப்போ வக்ரம்னா என்ன செய்யும், இயல்புக்கு மாறான அப்படின்னு அர்த்தம். வக்ரம்னா இயல்புக்கு மாறான. அப்போ அந்த இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயம் என்னவோ அது நம்ம லைஃப்பில் ரிப்பீட் ஆகுங்க. அதுதான் இந்த வக்ர அதோட ஸ்பெஷாலிட்டியே. அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிறது ஒருத்தரோட ராசிக்கும் என்ன மாதிரியான நிலை இருந்துச்சு, இப்போ இந்த வக்ர காலம் என்ன மாதிரி நடக்க போகுது. இப்போ இந்த வக்ரம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 17/6/2023 அந்த அன்னைக்கிலிருந்து நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. பொதுவாக சனி வக்ரமாகும் காலத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் பழமையான விஷயங்களில் ரொம்ப பற்றாளர்களாக இருப்பாங்க. ஒரு தெய்வ பக்தியாக இருக்கட்டும், ஒரு பழமையான விஷயங்கள் பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க ரொம்ப பற்றாளர்களாக இருப்பாங்க. அப்போ இயல்புக்கு மாறான அப்படிங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாக்டாக ஒரு அர்த்தமாக இருக்குங்க. நம்ம அடுத்து இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக 12 ராசிகளுக்கும் சனி வக்ரமாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே ரொம்ப கலகலப்பானவர்கள், நண்பர்கள் விஷயத்தில் ரொம்பவுமே அன்பானவர்கள். நண்பர்கள் அப்படின்னா அவங்களுக்காக எல்லாமே செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க இந்த மிதுன ராசியில் வருவாங்க. நல்ல ஒரு உடல்வாகு, ரொம்ப எல்லார்கிட்டேயும் ஒரு பாசமான மனநிலை இருக்கக்கூடியவங்க, ரொம்ப வெகுஜன ஈர்ப்பாளர்னு சொல்லலாம். இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக
சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துல உட்காந்துருந்தார். கடந்த 5 வருடங்கள் வந்து சனி பகவான் அஷ்டம சனி மற்றும் சப்தம சனி அமைப்பில் இருக்கும்போது உங்களை ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்திருப்பார். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற உங்கள் முகநிலை வந்து நிறைய மாறுபாடுகளை அடைஞ்சிருக்கும். இப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அமைப்பில் இந்த மிதுனராசிக்காரர்கள் இருந்திருப்பீங்க. அப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கும்போது சனி வந்து நமக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னா இல்லைங்க. ஆனால் கெட்டது வந்து ரொம்ப நிறைய நடக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்தப்போ இருந்த கெடுதல்களை விட ஒன்றும் இப்போ நீங்கள் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் போது அனுபவிச்சிருக்க அவ்வளோவா மாட்டீங்க. அப்போ இனிமே வந்து உங்களுக்கு என்ன, இந்த வக்ரம் வந்து சனி வக்ரம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், நிறைய புதிய புதிய விஷயங்கள், இன்வென்ஷன்ஸ், இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் வேணும். ரொம்ப புதிய புதிய விஷயங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால உடல்நிலையில் கவனம் இல்லாமல் இருந்துடாதீங்க. அந்த உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் வேண்டும். அதே மாதிரி தந்தை சொத்து பாக்கியங்கள் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் அதையும் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணுங்க. அந்த தந்தையோட சொத்துல வந்து ஏதாவது வில்லங்க வந்துடாமல் அதையும் வந்து பார்த்து கவனமாக எடுத்துக்கக்கூடிய அமைப்பை வந்து இவங்க பெற்றிருக்கணுங்க. நிறைய வந்து புதுசாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால டயத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடல்நிலையில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருங்க. அந்த பாதிப்பு இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணுங்க. இல்லற வாழ்க்கையில் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்துக்கணுங்க. ஒரு ஏதாவது அவங்க கூட ஒய்ஃப் கூடயோ இல்லை கணவன் கூடயோ பேசும்போது அவங்ககிட்ட கவனம் இல்லாமல் வேற எங்கேயோ பார்த்துட்டு பேசக்கூடிய அமைப்பை வந்து வச்சுருக்காம அவங்கள வந்து கரெக்டாக டேக் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாமன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் இப்போது மிதுனராசியை பொறுத்தளவு 9ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கார். இவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல குரு இருக்கார். ஆஹா ஓஹோ அப்படின்னு சொன்னால் கூட இருக்கக்கூடிய ராகு வந்து நிறைய விஷயங்களை நமக்கு தடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி அந்த மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். அப்போ ஒரு நம்மளோட பூர்வீகத்திலையோ இல்லை தாத்தா வழியிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறது, அந்த கோர்ட்டு கேஸில் வில்லங்கங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி எல்லா அமைப்புகளுமே இருந்துகிட்டு இருக்குங்க. அதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. ஸோ ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை இந்த மிதுனராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பாசிட்டிவான விஷயங்கள் நினச்சி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன நம்ம கவனமாக எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு சனி பகவானுடைய வழிபாடுகளை நீங்கள் முறையாக மேற்கொள்ளும் போது மிதுனராசி வக்ர பயிற்சி வந்து சனி வக்ரம் வந்து அவ்வளோவா ஒன்றும் பிரச்சனைகள் பண்ணிடாதுங்க. கண்டிப்பாக சனி வக்ரம் வந்து யாருக்கெல்லாம் நல்லது பண்ணணும், அந்த மிதுனராசிக்கு கண்டிப்பாக பண்ணுங்க. அப்போ அந்த நல்ல பலன்களை எதிர்பார்த்து காத்திருங்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.